அரசியலை நாங்கள் பார்க்கின்ற போது தற்போது வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக இந்தோனேசியாவில் இருந்து 5 போதை வஸ்து வியாபாரிகள் அல்லது போதை வஸ்து முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நுவரெலியாவில் மித்தனிய மற்றும் தங்காலை போன்ற இடங்களில் போதைப் பொருட்கள் பெருமளவான போதைப் பொருள் தயாரிப்புக்கான ரசாயனங்கள் நிலத்தடியிலிருந்து புறப்பட்டு இருக்கின்றன. கிட்டத்தட்ட 50,000 கிலோகிராம் இடையுள்ள போதைப் பொருள் மூலப்பொருட்கள் அல்லது ரசாயனங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் கீழ் இவ்வாறு இந்த போதைப் பொருட்களுக்குரிய மூலப்பொருட்கள் அல்லது ரசாயனங்களை கைப்பற்றுவதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் இலங்கைக்குள் வந்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக போதைப் பொருள் வியாபாரிகளாலோ அல்லது போதைப் பொருள் முக்கியஸ்தர்களாலோ இது முடிந்திருக்காது. அப்படி என்றால் இதற்கு பின்னால் பலமான அரசியல் சக்திகள் இருந்திருக்கின்றன. அதற்கு துணையாக போலீஸ் சக்திகளும் இருந்திருக்க வேண்டும். எனவே இந்த விடயத்தை அதை போதை வஸ்து வியாபாரிகளை சொல்லலாம், அவர்கள் நேரடியாக இந்த விடயத்தில் ஈடுபடுகின்றவர்கள், இவர்களுக்கு பின்னணியில் இருந்து செயல்படுகின்றவர்கள் காணப்படுகிறார்கள். அரசியல் சக்திகள் அல்லது காவல்துறை சக்திகள், இவர்கள் யார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எய்தவர்கள் இருக்க அம்புகள் மாத்திரம்தான் மாட்டிக்கொள்ளுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது, அல்லது கர்த்தாக்கள் பிடிபடுவதில்லை, கருவிகள் பிடிபட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த போதை வஸ்து முழுமையாக இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு விடயம், இதுவரைக்கும் நினைத்தார்கள் வெளிநாடுகளில் இருந்துதான் போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன என்று. ஆனால் தற்போது கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி மித்தனிய போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பிரமாண்டமான அளவுக்கு அதிகமான இந்த போதை வஸ்து பொருட்களையும் பார்க்கின்ற போது இங்கு ஒரு தொழிற்சாலையே இயங்கி வந்திருப்பதாக நுவரெலியாவில் கூறப்படுகின்றது. ஒரு சட்டவிரோதமான போதைப் பொருள் தொழிற்சாலை இலங்கையில் இயங்கி வருகின்றது என்றால் அதற்கு நிச்சயமாக அதனை பாதுகாப்பதற்குரிய பெரிய அரசியல் சக்திகள் இருந்திருக்க வேண்டும், காவல்துறை சக்திகளும் இருந்திருக்க வேண்டும். எனவே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் முறையாக விசாரிக்கப்படுகின்ற போது அவர்களுடைய இயக்குநர்கள் யார், பணிப்பாளர்கள் யார், இதனை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எப்படியான மர்மமான திட்டங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன என்ற உண்மைகளை கண்டறிய முடியும். எனவே இந்த நாடு சீரழிவதற்கும் சமூகம் சீரழிவதற்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பலவிதமான போதைப் பொருள் பாவனைகள் யுத்தத்தின் பின்னர் 2009க்கு பின்னர் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மையில் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒருவர் ஒரு ஜீப்பில் கேரளா கஞ்சாவோடு பிடிபட்டிருக்கின்றார். பிடிபட்டவர் பின்னர் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார், இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே பொதுவாக நோக்குகின்ற போது இந்த போதைப் பொருளால் நாட்டையும் மக்களையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களையும் சீரழிக்கின்ற, கலாசார படுகொலை செய்கின்ற, இதுவும் ஒரு வகையில் கலாசாரத்தை அழிப்பது என்பதும் கூட ஒரு இனப்படுகொலையின் ஒரு வடிவமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கட்டுக்கோப்பான கலாசார விழுமியங்களை அழித்து விட்டால் அங்கு காவாலித்தனமான அல்லது ரவுடித்தனமான அல்லது பிற்போக்கான அல்லது சமூக சீரழிவுக்கான செயல்பாடுகளை ஊக்குவிக்க முடியும். யுத்தம் நடைபெற்ற காலத்தில், விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இப்படியான நாசகார வேலைகள் நடக்கவில்லை. இப்போது இந்த நாசகார வேலைகள் இப்போது என்று சொல்வதை விட அக்காலத்தில் நடைபெற்றிருக்கின்றன. இதற்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முக்கியமான சூத்திரதாரிகளை வைத்துவிட்டு அவர்களுடைய கருவிகளை அல்லது அம்புகளை பிடிப்பதன் மூலமாக இந்த போதை வஸ்து விநியோகத்தை, வியாபாரத்தை அல்லது இந்த துஷ்பிரயோக நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடியாது.